கணபதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பிளட் ரெட் மாதிரி இருக்கும். இது வந்து குஜராத்தில் கிடைக்கிற ஒரு விஷயம். சாலக் கிராமம். சாலக் கிராமம்ங்கிறது எல்லாருமே ஜென்ரலாக தெரியும், கண்டக்கியில் கிடைக்கிற ஒரு விஷயம். மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபம்னே சொல்லலாம். மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சாலக் கிராம பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயில்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே போனீங்கன்னா பெருமாளுக்கு மாலை பண்ணி போட்டிருப்பாங்க சாலக் கிராமத்தில். பரமேஸ்வரனோட சிவனோட ஸ்வரூபம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நர்மதை நதிக்கரையில் நம்மளுக்கு கிடைக்குது. நேச்சுரலாகவே நம்மளுக்கு இந்த ஒரு சிவலிங்கம் ஷேப்லேயே தான் இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் பிளாக்ல இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் இருக்கும், ஒரு மாதிரி சிமெண்ட்டு கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்வர்ணமுக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வர்ணமுக்கிங்கிறது ஒரு கோல்ட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா அது வந்து அம்பாளை குறிக்கிற ஒரு விஷயம். நான் சொன்னல ஆந்திராவில் கிடைக்கிற ஒரு கற்கள்னு. பஞ்சாயத்தன பூஜைனா என்ன? பஞ்சாயத்தன பூஜை அப்படிங்கிறது ஒரு 5 கல்லுங்களை வச்சு பூஜை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். 5 தெய்வங்கள், சிவன், விஷ்ணு, அம்பிகை, விநாயகர், அப்புறமா சூரியன். ஸோ இந்த 5 தெய்வங்கள். அப்புறம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் சாலக்கிராம பூஜை வழிபாடுங்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாலக்கிராமம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய இந்த இஸ்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாலக்கிராம பூஜை இல்லாமல் கிருஷ்ணருக்கு பூஜை இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பானலிங்கம் வச்சு நம்ம வீட்டில் நிறைய பேர் இப்போ கருப்பு கலரில் கல்லை வாங்கி நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்காகவே வந்த ஒரு விஷயம். அடுத்து ஸ்படிகம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா சூரியனுக்கான ஒரு விஷயம். அப்புறம் ஸ்வர்ணமுக்கிங்கிற ஒரு விஷயம். ஸ்வர்ணமுக்கி அம்பிகை பூஜை பண்றவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்வர்ணமுக்கி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அப்புறம் கணபதி பூஜை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனபத்ரம்ங்கிற கல். இந்த 5மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கிற விஷயம். அதில் எதுவும் லைக் ஒரு காவிங்ஸோ செதுக்கிறதோ எதுவுமே இருக்காது. அந்த கல்லை எடுத்து வச்சு அப்படியே பூஜை பண்ணலாம். அது வந்து அந்த தெய்வங்களை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு விஷயமா தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. கற்கள் எங்கெங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிகம் வந்து வல்லம்ங்கிற ஊர் நம்ம தமிழ்நாட்டில் தான் கிடைக்குது. ஸ்வர்ணமுக்கி அது வந்து ஆந்திராவில் கிடைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் விஷ்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாலக்கிராமக்கல் நேபாளில் கண்டக்கியில் கிடைக்கிற ஒரு விஷயம். சிவனுக்கு பானலிங்கம் அது வந்து நர்மதை நதிக்கரையில் கிடைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் கணபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனபத்ரம் அது வந்து குஜராத்தில் கிடைக்கிற விஷயம். இதுதான் அந்த 5 கல். இதுக்கு வந்து எந்த ஒரு செதுக்கிறதோ எதுவுமே கிடையாது. எடுத்துட்டு வந்து இல்லை வாங்கிட்டு வந்து வச்சு அழகாக நம்ம பூஜை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஞ்சாயத்து பூஜையில் இருக்க கற்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்வர்ணமுக்கின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்வர்ணமுக்கிங்கிறது ஒரு கோல்ட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா அது வந்து அம்பாளை குறிக்கிற ஒரு விஷயம். நான் சொன்னல ஆந்திராவில் கிடைக்கிற ஒரு கற்கள்னு. ஸோ இதுதான் வந்து அம்பாள் பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அம்பாளாக நினச்சி பூஜை பண்ணுவாங்க. இதுக்கான அர்ச்சனைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கணபதி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கும், ஒரு மாதிரி பிளட் ரெட் மாதிரி இருக்கும். இது வந்து குஜராத்தில் கிடைக்கிற ஒரு விஷயம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாகவே நம்ம கணபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூஜை பண்ணுவோம். இந்த சோனபத்திரத்துக்கு நம்ம தாராளமாக பண்ணலாம். அடுத்தது சாலக் கிராமம்ங்கிறது எல்லாருமே ஜென்ரலாக தெரியும், கண்டக்கியில் கிடைக்கிற ஒரு விஷயம். மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபம்னே சொல்லலாம். மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே இந்த சாலக்கிராம பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலெலாம் நீங்கள் ஜென்ரலாகவே போனீங்கன்னா இந்த சாலக்கிராமங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெருமாளுக்கு மாலை பண்ணி போட்டிருப்பாங்க சாலக்கிராமத்தில். முன்னாடி வந்து பெருமாள் பூஜையில் கண்டிப்பாக சாலக்கிராமங்கிறது பெருமாள் பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலக்கிராமம் இல்லாமல் பூர்த்தி ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இந்த சாலக்கிராமத்துக்கு ஒரு துளசி வச்சோம்னாலே போதும், அவ்வளோ நல்லதுன்னுவாங்க. வீட்டில் சாலக்கிராமம் இருக்குன்னா நல்லா பூஜை பண்ணிங்க அப்படின்னா மகாவிஷ்ணுவோட மகாலட்சுமியோட சேர்த்து அந்த அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பானலிங்கம், பரமேஸ்வரனோட சிவனோட ஸ்வரூபம். ஸோ இது வந்து நம்மளுக்கு நர்மதை நதிக்கரையில் நம்மளுக்கு கிடைக்குது. நேச்சுரலாகவே நம்மளுக்கு இந்த ஒரு சிவலிங்கம் ஷேப்லேயே தான் இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபுல் பிளாக்ல இருக்கும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கலர் இருக்கும், ஒரு மாதிரி சிமெண்ட்டு கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிவசக்தி ஐக்கியம்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்து அந்த சிமெண்ட் கலரில் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா சிவனை குறிக்கிறது, ரெட் கலரில் இருக்கிறது அம்பிகையை குறிக்கிறது. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியும் இருக்குது. கருப்பு கலர்லேயும் வந்து பானலிங்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இது ஜென்ரலாக நீங்கள் நிறைய பேர் கோயிலில் பார்த்துருப்பீங்க, கோயில்கிட்ட இருக்க ஷாப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பானலிங்கம் தான். சிவனை பூஜை பண்ணுறவங்க ஆக்சுவலாக இதை வாங்கி இதுக்கு கீழே ஆவுடையார் இருக்கும். ஆக்சுவலாக ஆவுடையார் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க. அடுத்தது
ஸ்படிகம்ங்கிறது சூரியனை குறிக்கிற விஷயம். ஜென்ரலாகவே எல்லாருமே ஸ்படிக மாலை போடுவோம், ஸ்படிகத்தை வச்சு பூஜை பண்ணுவோம், சூரியனை பூஜை பண்ணுவோம். இதில் வந்து ஸ்படிக சிவலிங்கமாகவும் நிறைய பேர் வச்சு பூஜை பண்ணுவாங்க, பிள்ளையாராக வச்சு பூஜை பண்ணாங்க. ஸ்படிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்மை என்னன்னா, எந்த தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோமோ அதில் வந்து அந்த தெய்வம் வந்து இறங்கி நம்மளுக்கு அருள் பண்ணணுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஸ்படிகம் பிள்ளையார் வச்சிங்க அப்படின்னா பிள்ளையாரை பூஜை பண்ணலாம், சிவலிங்கமாக வச்சிங்கன்னா பூஜை பண்ணலாம், சிவனுக்கு பூஜை பண்ணலாம். ஸ்படிகத்தில் இப்போ வேலும் பண்ணி வைக்கிறாங்க, ஸ்ரீசக்கரம் மேருவும் பண்ணி வைக்கிறாங்க. அம்பிகைக்கு பூஜை பண்ணுறவங்க அது ஸ்படிகத்தில் அந்த பூஜை பண்ணலாம். ஸ்படிக வேல் வச்சிருக்கிறவங்க முருகருக்கு. ஸ்படிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ரூபம் அதுக்கு கொடுக்குறீங்களோ அந்த தெய்வத்தோட அருள் வந்து அதுல இருக்குங்கிறது கண்டிப்பா உண்மை.